வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா டேர்ம் ஃபஸ்ட்டில் ஹிஸ்ட்ரியில் 4th லெசன் பார்க்க போகிறோம். த டாபிக் நேம் இஸ் டெல்லி சுல்தானி. ஸோ இந்த லெசன் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் பார்க்கலாம். டு acquaint ourselves with Turkish sultans of various dynasties who ruled India from Delhi, their military conquests and extensions of sovereignty, administrations of the Delhi Sultanate, art and architecture of this period. ஸோ நம்ம ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் பார்த்தலாம் இதை பற்றி. During the 11th century, the Turkish horsemen plagued North India and due to their persistent campaign succeeded in seizing political control of the Gangetic Plains by the next century. ஸோ நம்ம 11th சென்ச்சுரியில் பார்த்தோம்னா டர்க்கிஷ் வந்துட்டு ஹார்ஸ்மென் குதிரை வீரர்கள்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள் இங்கே வந்து பர்சிஸ்டண்ட்டாக கேம்பெயின் பண்ணியிருக்காங்க, அதை பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. They succeeded in seizing political control on the Gangetic Plains by the country. ஸோ கேம்பெயின் போட்டு கொஞ்ச நாள்லேயே Gangetic Plains அந்த ஏரியா ரீஜன் ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, கவர் பண்ணிட்டாங்க. Though the succession of their conquest could be attributed to their audacity and ferocity, their success is really due to the failure of the Indians to defend themselves and their territory. ஸோ டர்க்கிஷ் ஃபஸ்ட்டாக வந்து உள்ளே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ரொம்ப வந்து அட்ராசிட்டி அண்ட் ஃபெரோசிட்டி ரொம்பவுமே வந்துட்டு தைரியமாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஓட்டுத்தனாகவும் வந்து ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. இந்தியன்ஸ் வியூட் ஈச் அதர் வித் டிஸ்ட்ரஸ்ட் ஃபெயிலிங் டு டேக் நோட் ஆஃப் த சக்ஸஸ் ஆஃப் தி இஸ்லாம் இன் ஏர்லி இயர்ஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்ப்ரெட். தி சுப்பீரியர் மிலிட்ரி மைட்ஸ் ஆஃப் முஸ்லீம் soldiers was yet another factor that contributed to success in their conquest. In this lesson, we discuss how Turkish warriors set about founding and consolidating the Islamic rule till the advent of Babur. ஸோ நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம்னா டர்க்கிஷ் ஃபஸ்ட்டு வந்து உள்ள என்ட்ரானாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூலிங் எப்படி இருந்தது, அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமிக் ரூல் எப்படி நெக்ஸ்ட் வந்தது டில் பாபர் வர வரைக்கும் நம்மளுடைய கண்ட்ரி யாரெல்லாம் வந்து ரூல் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அப்கமிங் லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வரது பார்த்தோம்னா ஸ்லேவ் டைனாசிட்டி 1206 to 1290 வரைக்கும் ஸ்லேவ் டைனாசிட்டி தான் இருந்தாங்க. முஸ்லீம் ரூல் இன் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ் பை முகமது கோரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல பார்த்தோம் முஸ்லீம் ரூலில் ஃபஸ்ட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முகமது கோரி இன் 12th century. As he had no sons, he narrated special slaves called Bandagan. These slaves were posted as governors and they were later raised to status of sultans. ஸோ இவருக்கு சன்ஸ் இல்லாதனால முகமது ஆஃப் கோரி 12th centuryயில் பண்ணதுனால இவருக்கு வந்துட்டு பசங்க இல்லாதனால இவர் வந்து ஸ்பெஷல் ஸ்லேவ்ஸ் பந்தகன் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து ஸ்பெஷல் ஸ்லேவ்ஸை வந்துட்டு வளர்க்குற மாதிரி இருக்கார். அந்த ஸ்லேவ்ஸை வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு பொசிஷனுக்கு கொண்டு போகிறாரு. அவங்கள வந்து கவர்னர்ஸாகவும் போஸ்ட் பண்ணுறாங்க. லேட்டர் அவங்க வந்து சுல்தான்ஸாகவும் இருக்காங்க. ஆஃப்டர் கோரி டெத் இன் 1206, one of his slaves, Kutubuddin Aibak, who had been left behind by Muhammad Ghori. ஸோ முகமது கோரிக்கு வந்து சன்ஸ் இல்லாதனால ஸ்பெஷல் ஸ்லேவ்ஸ் தான் வந்து பந்தகன் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்துட்டு ஒரு கவர்னர்ஸ் ஆஃப்டர் சுல்தான்ஸாக வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆஃப்டர் முகமது கோரிக்கு அப்புறம் குதுபுதீன் ஐபக் வந்துட்டு இந்த பிளேஸை வந்து ஆக்குபை பண்ணுறாரு. Proclaimed himself ruler of the Turkish territories in India. He laid the foundation of the slave dynasty. This dynasty is also known as the Mamluk dynasty. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு குதுபுதீன் ஐபக் வந்து ஒரு ஃபவுண்டேஷனை வந்து க்ரியேட் பண்ணுறாரு. அதுக்கு பேர் தான் ஸ்லேவ் டைனாசிட்டி. இட் இஸ் காமன்லி known as மல்முக் டைனாசிட்டின்னு சொல்லலாம். ஸோ மல்முக் இஸ் அன் அரேபிக் வேர்ட் மீனிங் ஸ்லேவ். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்லேவ் இதுலேருந்து ஹெட்டில் வந்ததுனால அவர் வந்து ஸ்லேவ் டைனாசிட்டின்னு நேம் வைக்கிறாரு. Kutubuddin Aibak, Shamsuddin Iltutmish and Ghazan Balbin were the three great sultans of the dynasty. The slave dynasty ruled over the subcontinent for the years about 84 years. ஸோ இந்த மாதிரி ஸ்லேவ் டைனாசிட்டிலேருந்து வந்த குதுபுதீன் ஐபக், அதுக்கப்புறம் வந்துட்டு இல்டுமிஷ், அதுக்கப்புறம் பால்பன் எல்லாருமே வந்து ஒரு கிரேட் ரூலர்ஸாக தான் வந்து இருந்திருக்காங்க. குதுபுதீன்
Qutbuddin Aibak his rule by establishing Lahore as the capital of his kingdom. இவரோட கேபிட்டல் பார்த்தோம்னா லாகூர். லேட்டர் ஹி ஷிஃப்டட் ஹிஸ் கேபிட்டல் டு டெல்லி. ஃபஸ்ட்டு கேபிட்டல் லாகூராக இருந்து அதுக்கப்புறம் வந்து டெல்லிக்கு போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் டெல்லிக்கு போனதுக்கப்புறம் நிறைய கான்குவரிங் பண்ணி நியூ டெரிட்டரிஸை ஆக்குபை பண்ணுறாரு. His personnel led military campaigns to the center and the western Indo-Gangetic plain and left a conquest of the eastern Gangetic plain. ஸோ இவரோட military campaigns எல்லாம் அங்கே போட்டு நிறையா ஈஸ்டர்ன் அந்த வெஸ்டர்ன் கேன்ஜிடிக் பிளெயின் அந்த ரீஜன் ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, கைப்பற்ற ஆரம்பிக்கிறாரு. ஐபக் பில்ட் தி குவாவுத் உல் இஸ்லாம் மாசித் இன் டெல்லி. ஸோ இவர் வந்து ஒரு மாசிக்கும் பில்ட் பண்ணுறது, அதுக்கு பேர் குவாவத் உல் இஸ்லாம் மாசித். திஸ் மாசிக் இஸ் கன்சிடர் த ஓல்டஸ்ட் இன் இந்தியா. ஹீஸ் ஆல்சோ த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் குதுப்பினார். ஸோ அந்த குதுமினார்னு சொல்கிற அந்த பில்லரையும் வந்துட்டு இவர் தான் வந்துட்டு இந்த மைனாரிட்டிஸ்ன்னு சொல்கிற அந்த பில்லர் கூட இவர் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. பட் ஹி வாஸ் அனேபிள் டு கம்ப்ளீட் இட். இது வந்து கம்ப்ளீட் ஆகாமே வந்து அவர் இறந்துறாரு. ஸோ இட் வாஸ் லேட்டர் ஃபினிஷ்ட் பை சன் இன் லா அண்ட் ஹி சக்ஸஸர் இல்துமிஷ். அதுக்கப்புறம் குதுப்புதீன் ஐபக்கோட சன்னின்லா தான் வந்து இந்த இல்துமிஷ் அப்படிங்கிற சக்ஸஸர் தான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ ஐபக் டைட் ஆஃப் இன்ஜுரிஸ் ரிசீவ் டியூரிங் ஆக்சிடென்சியல் ஃபால் ஃப்ரம் அ ஹார்ஸ் வைல் பிளேயிங் எ போலோ. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு இந்த மாதிரி இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து யார் வர்றாருன்னா ஐபக் வந்து வர்றாரு, சன்னின்லா. ஸோ ஐபக் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, குதுப்புதீன் ஐபக்குக்கு பின்னாடி இல்துமிஷ் வராரு. ஸோ இல்துமிஷ் ஐபக்கோட கிங்டமை எப்படி நல்லா பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் பேஜஸில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இல்துமிஷ் 1210 to 1236. Aybak's son Aram Shah proved incompetent and so the Turkish noble choose Iltutmish. ஸோ ஐபக்ஸ்க்கு ஒரு சன் இருந்தாலும் கூட அவருக்கு வந்து இன்காம்பிட்டன்ஸ் ஒரு தகுதி அவருக்கு கிடையாது. ஸோ அதனால் இல்துமிஷை வந்து சூஸ் பண்ணுறாங்க. த சன் இன் லா ஆஃப் ஐபக் ஆஸ் எ சுல்தான் ஹூ சர்வ்ட் ஆஸ் எ மிலிட்ரி கமாண்டர் ஆஃப் ஐபக். ஸோ ஐபக்கு ஆல்ரெடி வந்து மிலிட்ரி கமாண்டராக இருந்தவர் தான் இந்த இல்துமிஷ். ஸோ ஆல்சோ ஆஸ் அ சன் இன் லா இருக்கிறதுனால அவர் வந்துட்டு இவரே வந்து ஒரு சுல்தானாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. Iltutmish firmly established his control over the territories by suppressing rebellions. It was during the reign that the threat of the Mongols under Genghis Khan loomed large over the frontier of the India. He averted the impending danger by refusing to provide shelter to Ghawarizm Shah Jalal Uddin, who had been driven by Genghis Khan. He ordered to counter the possible attack of Mongols. Iltutmish organized the Turkish nobility into a select group of 40 nobles known as the Chahal Ghani or the 40. ஸோ இப்போ இல்துமிஷ் வந்து பதவி இருக்கிற சமயத்தில் தான் யார் இருக்காங்கன்னா ஜெங்கிஸ் கான் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அப்போஸ் பண்ண வராங்க. ஸோ அவரை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 40 நோபலான ஒரு பீப்புள்ஸை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஜெங்கிஸ் கானுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு படையெடுக்க வைக்கிறாரு. Iltutmish granted Iqatas to members of his army. Iqata is the land granted to an army official leave of the regular wage. The Iqta holder is a Iqadar or a multi who had provide Sultan with military assistance in times of war. ஸோ இல்துமிஷ் வந்து அவங்களுக்கு ஆர்மிக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் கொடுத்து அதுக்கு பேர் இக்டா. ஸோ அந்த ஆர்மியில் இருக்கவங்க தனி பிளேஸ் அவங்களுக்கு ரெகுலர் வேஜஸ் கொடுத்து கரெக்டாக ஒரு ஃபாலோவாக பண்ணிட்டு வராரு. ஸோ Iltutmish completed the constructions of the Qutub Minar which had been started by the Aibak. Iltutmish died in April 1236 after ruling for 26 years. ஸோ 26 வருஷம் அவரோட ஆட்சிக்கு பின்னாடி அவர் இறக்குறாரு. அதே மாதிரி அந்த குதுப்பு மினார் ஐபக் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதே மாதிரி இல்துமிஷ் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வர ஒரு ரூலர் தான் பார்த்தோம்னா ரஸியா. ஆஸ் அ மோஸ்ட் கேபபிள் சன் ஆஃப் இல்துமிஷ், Rukin Uddin Firas was died. Iltutmish nominated his daughter Razia Sultana as a successor to the throne of the Delhi. ஸோ இல்துமிஷோட பையன் தான் யாருன்னு பார்த்தோம்னா ருக்கின் உதீன் ஃபிரோஸ். ஸோ ஆனால் அவர் வந்து இறந்துடுறாரு. ஸோ இல்துமிஷ் வந்துட்டு அவரோட ஆண் வாரிசு இல்லாதனால பெண்ணான ரஸியா சுல்தானா அப்படிங்கிறவர் வந்து த்ரோனில் வந்து உட்கார வைக்கிறாரு. ஸோ ரஸியா வாஸ் அன் ஏபிள் அண்ட் பிரேவ் ஃபைட்டர் பட் ஷி ஹேட் அ டஃப் டைம் வித் டர்க்கிஷ் நோபல்ஸ்
ஆஸ் அ ஃபேவர்ட் நான் டர்க்கிஷ் நோபல்ஸ். ஸோ அவங்க ரொம்ப பிரேவான ஒரு பெண்மணியாக இருந்தாலும் கூட டர்க்கிஷ் வந்த டயத்தில் அவங்க வந்து ரொம்ப டஃப்பான காம்படிஷனை தான் அவங்க எதிர்கொண்டாங்க. ஷீ ஆல்சோ ஃபேஸ் சுச்சுவேஷன்ஸ் ஆஃப் த ஃபெரோஷியஸ் மங்கல்ஸ் ரைடிங் பஞ்சாப் டியூரிங் ஹர் ரெயின். ஸோ அதே மாதிரி போய் அவரோட ஆட்சியில் டர்க்கிஸும் வராங்க, சைமல்டேனியஸ்லாம் மங்கோல்ஸும் வந்து வராங்க. ஸோ ரஷ்யா மேட் an Ethiopian slave named Jalaluddin Yaqut as a personal attendant and started trusting him completely. This led to a revolt of the Turkish nobles who conspired against her and got her murdered in 1240. ஸோ ரஷ்யா வந்துட்டு இந்த மாதிரி மங்கோல்ஸும் வராங்க, டர்க்கிஷும் வராங்க, அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்துட்டு போராடணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஜலாலுதீன் யாக்குத் அப்படிங்கிற பர்சனலாக ஒரு அசிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா. பட் தே ஹேட் அ கான்ஸ்பைட். ஸோ அதையும் செஞ்சு அவங்கள வந்து கொண்டுடுறாங்க. ஸோ ஷீ காட் அ மர்டர் இன்டூ 1240 இறந்துடுறாங்க. ஸோ ஆஃப்டர் ரஷ்யாவுக்கு அப்புறம் கியாசுதீன் பால்பின் வராங்க. ஸோ ஆஃப்டர் ரஷ்யா 3 weak rulers in succession ascended the throne. After them came Ghiyasuddin Balban. Balban abolished the 40 as it was hostile to him. He established a department of spies to gather intelligence about the conspirators and the troublemakers against his rule. ஸோ இவர் வந்து அந்த முன்னாடி இருந்த அந்த 40 அப்படிங்கிற ரூலை அவர் வந்து ஏற்றுக்கல. ஸோ இல்டுமிஷ் பண்ண அந்த விஷயத்தை வந்து இவர் அபாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஸ்பைஸ் இன்டெலிஜென்ட்டான பர்சன்ஸை வச்சுருக்காரு. ஸோ நமக்கு ரூலுக்கு எதெல்லாம் ஆப்போசிஷனாக வருதோ அது எல்லாத்தையும் இவங்க மூலிமா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த 40 ரூலில் வேணாம், டெய்லி வேஜஸ்லாம் வேணாம் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. He dealt with insubordinations and defense of a royal authority sternly. Taghar Khan, a provincial governor in Bengal, who raised a banner of the revolt against Balban, was captured as a beheaded. He was ruthless in dealing with enemies like Meos or Mewat, Muslim Rajput community from northwestern. Balban, however, took care to maintain cordial relationship with the Mongols. He obtained from the Hulagu Khan, a grandson of Genghis Khan and Mongol viceroy in Iraq, the assurance that Mongols would not advance. ஸோ இது ஆனால் இவர் வந்துட்டு அவங்கெல்லாம் மங்கல்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருந்தால் கூட கியாசுதீன் பால்பின் வந்து கொஞ்சம் அவரோட வந்துட்டு ஜாயின் பண்ணி தான் போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஆப்போசிஷனும் இல்லாமல் போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால அவருக்கு வந்து அந்தளவுக்கு வந்துட்டு அவங்கள அகெயின்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு பெருசாக தெரியல. ஸோ பால்பன் பில்ட் ஃபோர்ட்ஸ் டு கார்ட் ஹிஸ் எம்பையர் அகைன்ஸ்ட் த மங்கோல்ஸ் அட்டாக். ஸோ பால்பன் வந்து தனியாக ஃபோர்ட்டே வந்து கட்டினாங்க. எதுக்காகனா இவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் கூட மங்கோல்ஸ் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க விரும்பலை. ஸோ பால்பன் வந்து ஒரு ஃபோர்ட்டே வந்து கட்ட ஆரம்பித்தார். எதுக்காகன்னு பார்த்தோம்னா மங்கோல் அட்டாக்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து கட்டினார். ஹீ பேட்ரனைஸ் த ஃபேமஸ் பெர்ஷியன் போய்ட் அமிர் குசிரா. பால்பன் டைட் இன் 1287. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா பால்பனுக்கு அப்புறம் கைவுத்பாத் டர்ன் அவுட் டு பி வீக். ஸோ பால்பனோட சன் கைவுத்பாத் அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கானவர் கிடையாது. ஸோ இன் 1290 Malik Jalaluddin Khalji, the commander of this army, assumed the office of the Naib and ruled the kingdom in the name of the Kaib. ஸோ கைப் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாதனால அவரோட கமாண்டர் ஜலாலுதீன் கல்ஜி அதை வந்து ரூலிங் பார்ட்டியாக எடுத்துக்கிட்டார். தென் ஒன் டே தி ஜலாலுதீன் செட் ஆஃபீஸ் ஆஃபீஸர் அண்ட் ஹேட் கைபுதீன் மர்டர். ஜலாலுதீன் தென் ஃபார்மலி ascended the throne. With him began the rule of the Khalji dynasty. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அந்த கைவுத்பாத் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாதனால அவரை வந்துட்டு ஜலாலுதீன் வந்து கில் பண்ணிடுறது, மர்டர் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் இது வந்து ஜலாலுதீன் வந்து கல்ஜி டைனாசிட்டியை ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ணார் புதுசாக. ஸோ நெக்ஸ்ட் இஸ் கல்ஜி டைனாசிட்டி. Jalaluddin Khalji. There were many military campaigns during the reign of the Jalaluddin, but they were mostly organized and led by a nephew, Alaluddin, the governor of the Kara. One significant military expedition was against the Deccan kingdom, Devagiri. Alaluddin, after defeating the Yadava king ராமச்சந்திரா plundered the city and returned with a huge wealth. ஸோ இவர் வந்து கல்ஜி டைனாசிட்டியை ஒரு ஃபவுண்டேஷனாக வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நிறையா எக்ஸ்பெடிஷன், நிறைய வெளி பயணம் வந்து போகிறாங்க அகெயின்ஸ்ட் டெக்கான் கிங்டம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது
யாதவா கிங் ராமச்சந்திராவை டிஃபீட் பண்ணி அந்த சிட்டியை ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணுறாரு. இட் ஹேட் அ ஹியூஜ் வெல்த். அலாலுதீன் ட்ரெஷரியலி கில்ட் ஜலாலுதீன் ஆஃப்டர் பையிங் ஆஃப். ஸோ அலாலுதீன் வந்துட்டு கில் பண்ணிடுறாரு. யார் இந்த அலாலுதீன் யாருன்னா நெஃப்யூ ஆஃப் தி ஜலாலுதீன் கல்ஜி. ஜலாலுதீன் கல்ஜியோட நெஃப்யூ தான் வந்து யாருன்னு பார்த்தோம்னா இந்த ஜலாலுதீன். ஸோ இவர் வந்துட்டு கல்ஜியை வந்துட்டு மர்டர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஜலாலுதீன் வந்துட்டு ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு நோபலான ஒரு கமாண்டராக இருக்கார். அண்ட் ஹீ ஹேட் அ ப்ராட் from the Deccan and declared himself as Sultan of Delhi in 1296. ஸோ அலாலுதீன் கல்ஜி. இதுக்கப்புறம் அலாலுதீன் கல்ஜி எப்படி வந்து வராங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அலாலுதீன் கல்ஜி consolidated the Delhi Sultanate. The range of the conquest is impressive. So in the Punjab, in Rajasthan and in Gujarat, with his northern frontier secure, he sent his chief Lieutenant Malik Kafur into the southern parts, who took even the distance Madurai in 1310. The Yadavas of Devagiri, the Kakatiyas of Warangal, the Hosalas of Dwarasamudra and Pandyas of Madurai accepted Alaluddin suzerainty. ஸோ அலாலுதீனுக்கு வந்து நார்த் இந்தியாவில் அந்தளவுக்கு வந்து ஒரு வெல்த்தோ அந்தளவுக்கு ரெஸ்பெக்டோ இல்லாதனால இவர் வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகிறாருன்னு பார்த்தோம்னா சதர்ன் இந்தியாவில் அவர் வந்து அவரோட சீஃப் லெஃப்டினண்ட்டை கப்பல் படை வீரரை வந்து அமுச்சுடுறாரு. சதர்ன் இந்தியாவில் நம்ம வந்துட்டு இது பண்ணலாம், சதர்ன் இந்தியாவில் நம்ம வார் பண்ணலாம், சதர்ன் இந்தியா இருக்கிறதெல்லாம் கான்குவெஸ்ட் பண்ணலாம் கைப்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அலாலுதீன் கல்ஜி வந்து வராரு. ஸோ இது வந்து ஒரு சின்ன மோட்டனோ பாக்ஸ் மாதிரி. Sacks of Chittor. When Alaluddin army overwhelmed the Rajput army in Chittor and the contest of threat of defeat, the men and the women of the fortress, in accordance with their old customs, preferred the right of the Jahur. According to this concept, left with no other way to survive. The men would go out and die in the field of the battle, and women would burn themselves on the pyre. நெக்ஸ்ட்டு இந்த அலாலுதீன் பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம்ஸ் வேர் இம்ப்ரெசிவ் ஆஸ் இஸ் military conquest. Alaluddin undertook a survey of the agrarian resources around his capital and fixed a standard revenue demand. ஸோ இந்த அலாலுதீன் பார்த்தோம்னா ஸ்டாண்டர்டாக ஒரு அகேரியன் ரிசோர்ஸ் அதாவது அக்ரிகல்ச்சரல் லேண்டில் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு. அதே போக ரெவென்யூ சிஸ்டம் டேக்ஸும் வந்துட்டு கொடுக்குறாங்க. He entrusted the task of collecting the revenue of the military officers. This measure deprived the local chiefs and the rajas of the time memorial privilege. ஸோ இவர் வந்து அவரோட கமாண்டர்ஸ் அதாவது மிலிட்ரி அஃபிஷியல்ஸை வச்சு இந்த ரெவென்யூ சிஸ்டம் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. டேக்ஸஸையும் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. Alaluddin established systems of forced procurement of the food grains of the Delhi and other garrison centers. ஸோ அவரோட அந்த அக்ரிகல்ச்சர் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால ஸோ டெல்லிக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து கொள்முதல் பண்ணுறாரு. ஸோ அது இஸ் அ ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸஸ் வேர் ஃபிக்ஸ்ட் அண்ட் கிரெயின் கலெக்டட் அஸ் அ டேக்ஸ் was stored in the state granaries in order to ensure the enforcement. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால அதை அதிகமான ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி அதை வந்து வச்சு டேக்ஸ் மெயின்டைன் பண்ணி ரெவென்யூ சிஸ்டத்தை வந்து ரன் பண்ணிட்டு வராரு. Alaluddin died in 1360. The failure of his successor to retain power led to seizure of by Ghiyazuddin Tughlaq, who founded the Tughlaq dynasty. அதுக்கப்புறம் இவர் முடிஞ்சக்கப்புறம் துக்ளக் டைனாசிட்டி வந்துட்டு laid the foundation. So one of the major tasks of the Ghiyazuddin as a sultan was to recover the territories that the sultanate has lost during the turmoil following the death of the Aladdin. So அதுக்கப்புறம் Ghiyazuddin Tughlaq sent his son Janu Khan to fight against the Warangal. Janu Khan defeated Prataputra of the Warangal and returned with a rich booty. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கியாசுதீனோட சன் ஜானு கான் அப்படிங்கிறவர் வந்துட்டு வாராங்களுக்கு அனுப்பிச்சுடுறாரு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அவர் வந்து அவர் டிஃபீட் பண்ணிவிட்டு ரிச் பூட்டியோடு திரும்பி வராரு. வித் திஸ் லூட்டட் வெல்த் கியாசுதீன் இஸ் செட் டு ஹாவ் laid the foundation of the city Tughlabad near Delhi. However, Alaluddin treacherously killed his uncle Janu Khan, was said to have killed his father and ascended the throne.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜான் கான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு போயிடுறாரு. அலாலுதீன் ட்ரெஷரலி கில் ஹிஸ் அங்கிள். அலாலுதீன் வந்து அவரோட அங்கிளை வந்து கில் பண்ணிடுறாரு. ஜானுகான் வாஸ் செட் டு ஹாவ் அ கில் ஹிஸ் ஃபாதர் அசன் எடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜானுகான் அவரோட அப்பாவையும் வந்துட்டு கொண்டுட்டு த்ரோனுக்கு வந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறம் முகமது பின் துக்லக் இன் 1325 அப்படிங்கிற ஒரு தனி கிங்டமை அவர் அப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவரோட இயர் பார்த்தோம்னா 1325. முகமது பின் துக்லக் was a learned man, yet he was a person of cruelty. Alaluddin has a conquered, looted and left the old ruling families as his dependents. In contrast, Muhammad Tughlaq dreamed of மேக்கிங் த whole ஆஃப் த சப்கான்டினென்ட் ஹிஸ் டொமைன். ஸோ முகமது பின் துக்லக் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ரூத்லெஸ்ஸான ஒரு பர்சன் சொல்லலாம். அவருக்கு என்னென்னா அவர் தான் வந்துட்டு அவர் தான் ஹெட். அது அவங்களுக்கு கீழே தான் இந்த ஹோல் சப்கான்டினென்ட்டே இருக்கணும், அப்படி டொமைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் அவருக்கு இருந்தது. ஸோ த வியூ ஆஃப் த ஃபேசிலேட்டிங் எக்ஸ்டெண்டட் சாவரிட்டி they shifted his capital from Delhi to the center of the kingdom. ஸோ அவரோட கேபிட்டல் டெல்லியிலேருந்து சென்டர் ஆஃப் த கிங்டம்க்கு போயிடாரு. ஸோ அது வந்து தேவகிரி அப்படின்னு அவர் நேம் வந்து கொடுக்குறாரு. He also changed the name to Daulahabad when Muhammad himself decided that the move was a mistake. He ordered return to Delhi as the capital again. ஸோ இவர் வந்துட்டு அங்கே எடுத்து வச்சிருந்த மூவ் வந்து ரொம்பவே ராங்கான விஷயம். ஸோ அகெயின் அவரோட கேபிட்டல் வந்து திருப்பி டெல்லிக்கு திருப்பி கொண்டு போகிறாரு. When the Ibn Battuta, the Morocco traveler who was a sultan, returned to Delhi, he found Delhi empty, abandoned and had but a small populations. ஸோ இப்படி கேபிட்டல் விட்டு கேபிட்டல் சேஞ்ச் பண்ணி மாறிட்டே இருக்கிறதுனால ஒரு பாப்புலேஷனே அங்கே இல்லாமல் போயிடுச்சு. இது வந்து யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தா மொரோக்கோ ட்ராவலர் பட்டுட்டா. ஸோ ஹீ ஆல்சோ ஒரு சுல்தான். அவர் வந்து இதை வந்து ஒரு நோட்டோட்ட சொல்கிறாரு, பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாரு. இட் வாஸ் அ 40 days march to Daulabad from Delhi. Many people left. Some hid themselves. When they were found, they are punished cruelly, even though one was a blind man, another a paralytic. Describing the city as spreading over 8 or 10 miles, a historian observed. All were destroyed, so complete was the ruin that not a cat or dog was left among the building of the city, and the palace or the சப்மர்ஸ். ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் டொமைன் பண்ணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி பீப்புள்ஸை வந்து ரொம்பவுமே க்ரூஷியலாக ரொம்ப க்ரூயாலிட்டியாக வந்து ஹேண்டில் பண்ணார். அதுக்கப்புறம் துக்ளக் சேஞ்ச் த அலாலுதீன் சிஸ்டம்ஸ் ஆஃப் ரெவென்யூ கலெக்ஷன் இன் கிரெயின்ஸ் அண்ட் ஆர்டர் த லேண்ட் ரெவென்யூ. ஸோ அவர் வந்து கிரெயினுக்கு ரெவென்யூ கலெக்ஷன்ஸ் போகிறத விட்டு துக்ளக் எப்படி போட்டிருந்தாரோ, துக்ளக்கு முன்னாடி கீழ்ச்சி அவங்களாம் எப்படி ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்க அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து கிரெயின்ஸுக்கு டேக்ஸ் போட ஆரம்பித்தார். திஸ் ப்ரூவ்ட் டிஸ்டோரியஸ் டியூரிங் ஃபெமைன்ஸ் when he discovered stocks of coins and silver was inadequate of the minting. He issued a token currency in copper. அதுக்கப்புறம் இவர் வந்து காப்பர் கரன்சி வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. Counterfeiting soon became order of the day, and as a result the entire revenue system was collapsed. Trade suffered as a foreign merchants stopped business. ஸோ ஒரு ட்ரேட் அப்படின்னு வரும்போது உள்நாட்டு வணிகமும் இருக்குது, வெளிநாட்டு வணிகமும் இருக்குது. ஸோ இந்த வெளிநாட்டு வணிகம் நிற்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிஸ்னஸ் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ திஸ் forced Sultan to withdraw the token currency and pay gold and silver coins in exchange. ஸோ அவரோட இது காலம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா அவர் வந்து இந்த காப்பர் கரன்சியை வந்து இஷ்யூ பண்ணதுனால தான். ஸோ அந்த காப்பர் கரன்சிக்கு பதிலாக நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா கோல்டு அண்ட் சில்வர் காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. திஸ் மூவ்ஸ் தி ஸ்டேட் டு பிகம் பேங்க்ரப்ட். தக்லக் இன்க்ரீஸ் லேண்ட் டேக்ஸ் இன் தோபா ரீஜன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவருடைய இந்த லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்துலேயும் வந்து மணி ரொம்ப லேக் ஆனதுனால ரெவென்யூ வந்து அதிகமாக டேக்ஸ் அதிகமாக போட ஆரம்பித்தார். When triggered peasants revolts as a revolt where cruelty dealt with the peasants abandoned cultivation, which resulted in the outbreak of the frequent famines. Tughlaq ruled as a sultan for 25 years. During his long reign, he has faced many revolts of provincial governors. The governors of Ava, Multan and Sindh revolted and declared themselves independently. In South India, several states arose. The new Daulahabad and the conquered territories around them were declared independent. Sultan called Bahmani.
இட்ஸ் ஃபவுண்டர் ஆஃப்டர் whom it was named was a soldier. ஸோ இவரோட கிங்டம் வந்துட்டு ரூட்லெஸ்ஸாக போகிறதுனால இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் அந்தளவுக்கு இல்லாதனால நெக்ஸ்ட்டு இண்டிபெண்ட் சுல்தானேட்டாக பண்ணலாம், அதுதான் பாமனின்னு வைப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அங்கே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ இட் ஃபவுண்ட் ஆஃப்டர் whom it was named was soldier formerly in Tughlaq services. மதுரை வாஸ் ப்ரொக்ளைம்ட் as separate sultanate in 1334. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்க ஆல்ரெடி வந்து சதர்ன் இந்தியாவை டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மதுரையை வந்து ஒரு தனி சுல்தானேட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வராங்க. துக்ளக் வந்து கடைசி டைட் இன் 23 மார்ச் 1351 இறக்குறாரு. இதுக்கப்புறம் வர ரூலர் தான் யாருன்னு பார்த்தோம்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக். ஸோ ஃபிரோஸ் த சன் ஆஃப் த கியாசுதீனோட யங்கர் பிரதர் தான் இந்த ஃபிரோஸ். Succeeded Muhammad bin Tughlaq. Firoz could neither suppress his revolts nor win back the provinces that had broken away. So he also showed no interest in reconquering the southern provinces. He refused to accept the invitation from the Bahmani princes to intervene. So இதுக்கப்புறம் யார் வரும்னு பார்த்தோம்னா அந்த ஃபிரோஸ் ஷா துக்ளக் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து வராரு. ஸோ இவர் யாருன்னு பார்த்தோம்னா கியாசுதீனோட யங்கர் பிரதர். ஸோ இவரும் வந்து ஒரு நல்ல ப்ரொவின்சஸை கொண்டு போயிட்டுருக்காரு. கான்குவரிங் பண்ணாமல் அவரோட இடத்துல அவர் கரெக்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காரு. He refused to accept the invitation from the Bahmani prince to intervene with the affairs of the Deccan. Firoz rewarded Suffuses and other religious leaders and listened to their advices. ஸோ இவர் வந்து மற்ற ரிலீஜன்ஸ்கிட்டையும் மற்ற கிங்டம்ஸ்கிட்டையும் அட்வைஸ் நிறைய கேட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஸோ ஹீ ரெஃப்யூஸ் த பாமனியோட இன்விடேஷனையும் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. ஹீ ஆல்சோ கிரியேட்டட் சேரிட்டிஸ் டு எய்ட் புவர் முஸ்லிம்ஸ், built colleges, mosques and hospitals. He adopted many humanitarian measures. He banned inhuman punishments and abolished taxes not recognized by Muslims law. ஸோ இவர் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் புவரான முஸ்லீம்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி கொடுக்கறது, காலேஜஸ், மாஸ்க்ஸ், நிறைய ஒரு மனிதத்தன்மையோட நிறைய மனித நேயத்தோட ஒரு நிறைய மெஷர்ஸை எடுத்தார். ஹி பேன் இன்ஹியூமன் பனிஷ்மெண்ட்ஸ் அண்ட் அபாலிஷ் டாக்ஸஸ். டேக்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த இவர் ரொம்பவுமே வந்துட்டு கன்சிடர் பண்ணார். He promoted agriculture by waiving of the debits of the agricultures and constructing many canals for irrigation. He laid out 1200 new gardens and restored 30 old gardens of the Alaluddin Galji. He had built new towns such as Firozabad, Jaunpur, Hisar and the Firozapur. Dispute adopting a peaceful approaches and taking efforts to organize a sultanate well. And the dispute adopting a peaceful approaches and taking efforts to organize a sultanate well. He had to spend his last days in unhappiness. His own son Muhammad Khan revolted against him and Firoz Shah died on September 38. ஸோ இவர் என்ன சொல்கிறன்னு பார்த்தோம்னா ஃபிரோஸ் ஷா வந்து ஒரு நல்ல ஒரு ரூலரும் கூட அண்ட் பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதிக இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். கடைசியில் வந்து இந்த ஃபிரோஸ் வந்து அவருடைய சன் ஃபிரோஸ் ஷானாலேயே முகமது கான்னாலேயே மர்டர் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஹி வாஸ் டைட் இன் 1388 அட் தி ஏஜ் ஆஃப் 83 வந்து இறக்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த டைனாசிட்டிக்கு அப்புறம் இப்போ நம்ம பார்த்த இந்த டைனாசிட்டிக்கு கல்ஜி டைனாசிட்டி தாண்டி சுல்தான் டைனாசிட்டி, ஸ்லேவ் டைனாசிட்டி, கல்ஜி டைனாசிட்டி தாண்டி துக்ளக் டைனாசிட்டி தாண்டி நெக்ஸ்ட்டு டைமூர் இன்வென்ஷன் அப்படிங்கிற இன்வர்ஷன் வந்து வருது. ஸோ த சாக்கிங் அண்ட் த மாஸ்கர் பை ட்ரமேலியன் ஆர் டைமூர் ஆஃப் டெல்லி கேம் அ டிக்கேட் ஆஃப்டர் ஃபிரோஸ் ஷா துக்ளக் டைட் ஆஸ் ரூலர் ஆஃப் த ரீஜன் அரௌண்ட் சமர்கண்ட் இன் சென்ட்ரல் ஏஷியா. டைமூர் had occupied some parts in northwest of the India. ஸோ டைமூர் அப்படிங்கிற ஒரு புதுசாக வந்து ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூசர் ஆகிறாரு. எப்போன்னு பார்த்தோன்னா ஆஃப்டர் த துக்ளக் வந்து ஃபிரோஸ் ஷா துக்ளக் இறந்ததுக்கப்புறம் அவருடைய கொலை, அவருடைய மர்டருக்கு அப்புறம் இவர் வந்து உள்ள என்டர் ஆகுறாரு. அதுக்கு வந்த உடனே நார்த் வெஸ்ட் ஆஃப் தி இந்தியா, சம் பார்ட் ஆஃப் த நார்த் வெஸ்ட்டில் வந்து உடனே ஆக்குப்பை பண்ணிடுறாரு. இந்தியாவோட வீக்னஸ் அப்போ இருந்ததுனால அவர் அதை அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு உடனே டெல்லியை வந்து ஆக்குப்பை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பஞ்சாப் பிசைட்ஸ் த டெல்லி சிட்டி வாஸ் அ ப்ரொவின்சஸ் தட் சஃபர்ட் மோஸ்ட் பை டைமூர் ரைட்.
Timur, apart from carrying huge wealth in the form of gold, silver, jewels, carpenters and masons to work on monuments in Samarkand. ஸோ அது மாதிரி டைமூர் வந்து அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அவருடைய டைமூர் வந்துட்டு நிறைய வெல்த் இங்கே இருக்கிற கோல்டு, சில்வர், ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப எல்லாத்தையுமே வந்துட்டு கேரி ஓவர் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த டைமூர் இன்வெஷனுக்கு அப்புறம் வந்தவங்க தான் யாருன்னு பார்த்தோம்னா சையத் டைனாசிட்டி. The Sultanate fragmented into a number of independent kingdoms. It endured for 114 years more, till the Mughal invasion. Before leaving Delhi, Timur has left behind his representative Gizir Khan as the governor of the territory he had conquest. He founded the Sayyid dynasty in 1414. ஸோ இதுக்கப்புறம் இந்த டைமர் இன்வெஷனுக்கு அப்புறம் இந்த டைமூர் இன்வென்ஷனுக்கு அப்புறம் இந்த சையத் டைனாசிட்டி தான் கிசிர் கான் அப்படிங்கிற ஒருத்தர் லைட் ஃபவுண்டேஷன் போட்டு கொண்டு போகிறாரு. இந்த ஃபஸ்ட்டு எப்போனா 1414 அதுக்கப்புறம் டில் 1451 வரைக்கும் இவர் தான் வந்துட்டு அதை பார்த்துருக்காரு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ரூலர் ஆஃப் த டைனாசிட்டிஸ் அலாலுதீன் அலாம் ஷா அபிகேட்டட் த்ரோன் இன் 1451. ஸோ இந்த சையத் டைனாசிட்டி வந்து ஃபஸ்ட்டு லைட் பண்ணியிருக்காங்க 1414. 1451 வரைக்கும் தான் இருந்திருக்கு. ஸோ த லாஸ்ட் ரூலர்ஸ் அலாலுதீன் அலாம் ஷா. திஸ் கேவ் Bahlol Lodi, then the governor of the Sri Hind, the opportunity to become a new Sultan of Delhi, leading to the establishment of Lodi dynasty. ஸோ இந்த சையத் டைமூர் இன்வென்ஷனுக்கு அப்புறம் சையத் டைனாசிட்டி மேட் ஆச்சு. ஸோ இந்த சையத் டைனாசிட்டிக்கு அப்புறம் லோடி டைனாசிட்டி வந்துட்டு இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஸோ இன் 1489 Bahlol Lodi was succeeded by his son Sikandar Lodi. Sikandar was a patron of the arts and learning. He founded the city of Agra and made his capital. He died in 1517 and was succeeded by his son Ibrahim Lodi. So first in the Lodi dynasty வந்து ஃபஸ்ட்டு வந்து பஹ்லோல் லோடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவரோட சிட்டி கேபிட்டலில் வந்துட்டு ஆக்ராவில் வச்சுருக்காங்க. ஸோ தென் ஹீ வாஸ் டைட் இன் 1517 இறக்குறாரு. தென் இந்த டைனாசிட்டி வந்து நெக்ஸ்ட்டு டு த இப்ராஹாமோடைய சன் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ டிஃபீட்டட் பை பாபர், இவர் வந்து டிஃபீட் ஆகிறாரு பை த பானிபட் பேட்டலில். இவர் வந்து பாபர் கிட்ட டிஃபீட் பண்ணிடுறாங்க. பாபர் வந்துட்டு லோடி டைனாசிட்டியை வந்துட்டு டிஃபீட் பண்ணிடுறது. Thus the Lodi dynasty and the Delhi Sultanates were ended by the Babur. ஸோ இந்த லோடி டைனாசிட்டி டெல்லி சுல்தான் ரெண்டுமே வந்துட்டு பாபர் வந்து கைப்பற்றதுனால ஸோ தென் இந்த டைனாசிட்டிக்கு அப்புறம் முகல் எம்பரர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ கீழே பார்த்தோன்னா இஸ்லாமிக் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு ஒரு சின்ன மோட்டணும். த mansion of the high-ranking Muslim noble soldiers and the officials were built first in cities and neighborhood. ஒரு பெரிய மாளிகை கட்டியிருக்காங்க முஸ்லீம்ஸ் ஃபார் நோபல் சோல்ஜர்ஸ் அண்ட் த அஃபிஷியல்ஸ்க்காக. அரௌண்ட் தென் த mosques in the imperial style were constructed successive Muslim regimes in India. Delhi mosques and madrasas looked architecturally different. The graceful decorations of doorways and walls with the line from the Quran made distinct appearances in the buildings. The shape of all these buildings was Persian while the decorations was Indian. ஸோ இதோட டோர்வேஸ் இதோட கிரேஸ்ஃபுல்லான டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவுமே வந்து அழகாக இருக்கும். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் மார்வலஸ். ஸோ இதோட ஷேப் ஆஃப் த பில்டிங் எல்லாம் வந்து எந்த டைப்பில் இருக்குன்னா பர்ஷியனோட டைப்பில் இருக்கும். அதே மாதிரி உள்ள இருக்க டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்தியனில் இருக்கும். ஸோ இட் கால்டு த இண்டோ சாக்ரன்சிக் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த இதில் வந்துட்டு பெர்ஷியன் அண்ட் இந்தியன் ரெண்டுமே இருக்கிறதுனால இண்டோ சாராசினிக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறோம். குதுபுதினார், அலை தார்வாசா, குவாதன் இஸ்லாம் மாசிட், மோக்கி மாஷித், த டம்ஸ் ஆஃப் இல்துமிஷ், Balban and the forts of the Daulabad and Firozabad were all considered in this style. ஸோ இந்த மாதிரி எல்லா டாம்ஸ் எல்லா மாசிக்ஸுமே வந்துட்டு போத் த பர்ஷியன் அண்ட் த இந்தியன் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டுறதுனால ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைலுன்னு கூட சொல்லலாம். எப்படி பாண்டியாக்குன்னு ஒரு தனி ஸ்டைல், சோலாஸுக்குன்னு தனி ஸ்டைல் இருந்ததோ அது மாதிரி இந்த சிஸ்டம்க்கும் இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் கட்டுறதுக்கு தனி ஸ்டைல் இருக்குது. ஸோ லெட்ஸ் வி கிவ் அ சம்மரி ஆஃப் திஸ் லெசன். ஸோ எஸ்டாப்ளிஷ் ஆஃப் முஸ்லீம் ரூல் இன் இந்தியா பை முகமது கோரி. Slave dynasty founded by Kutubuddin Aibak and
so consolidated by his son-in-law Iltutmish. Razia, the daughter of the Iltutmish, a brave fighter and a great administrator. Balban's espionage systems and the abolition of the forty to reduce the power of the Turkish nobles. Alaluddin Khalji, as the founder of the Khalji dynasty, his military conquest and administrative reforms. Firoz Shah Tughlaq as a compassionate ruler with his concentration on the well-being of the people. Sacking of the Delhi by the Timur. Khizar Khan founding the Sayyid dynasty and the Balol Lodi, the governor of the Hind, establishing the Lodi dynasty. The first battle of Panipat paving the way for the foundation of the Mughal Empire by the Babur in AD c. 1526. Thanks for watching.